ஹாய் எவ்ரிவன். நேற்று நைட்டு 10 மணிக்கு எங்கள் அம்மா பசிக்குதுன்னாங்க. சரி நான் ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போனால் கடத்தெரு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே எந்த கடையுமே திறந்தில்ல. ஒரே ஒரு பேக்கரி மட்டும் தான் திறந்துருந்துச்சு. அந்த பேக்கரிக்குள்ளே நான் போனால் அங்கே பிளாக் ஃபாரஸ்ட் இருந்துச்சு, ஒயிட் ஃபாரஸ்ட் இருந்துச்சு, ரெட் வெல்வெட் இருந்துச்சு. வெறும் கேக் ஐட்டமாக இருந்துச்சு. ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் வாங்குறது எதுவுமே கிடையாது. அது ஒரு ஃபிட்னஸ் கோச்சாக என்னால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ நான் ஃபைனலாக அந்த பேக்கரியில் தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த கருப்பு கவுனி அல்வா. எஸ், இதை தனியாக பார்க்கும்போது இது ஹெல்த்தியான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. பிகாஸ் ஏன்னா இதில் 100 கிராம்ஸில் 40 கிராம் அளவுக்கு சுகர் இருக்குது. ஆனால் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. இன்னொன்று அந்த சுகரும் வந்து இது வந்து கருப்பட்டி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸ்லி. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக்காக இருக்குது. ஆனால் கருப்பட்டியுமே வந்து அந்த அளவு வந்து நம்ம இன்டேக் எடுக்கும் போது அது சேஃப் கிடையாது. ஆனால் அந்த மற்ற ஐட்டத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, அந்த கேக்ஸ் அந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கருப்பு கவுனி அல்வா 100% ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஒன் மோர் முக்கியமான விஷயம், இதில் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருக்கீங்க, அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான டெசிஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் சும்மா உங்களுக்காக. சூப்பராக இருக்கு. எனக்கு முன்னாடியே தெரியும் நல்லா தான் இருக்கும். பை.